எனக்காக சொந்தமா உனக்காக இது கூட செய்யலாம் அப்படியே புனிதமானது. இதுக்கு அம்மா பேர் வைக்கலையா? பாதியிலே போயிடுச்சு அந்த பேரு. இதை எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். தேங்க்ஸ் ரவி. இன்றைக்கான எபிசோடில் முத்து ஃபோன் பண்ணி எல்லாரும் முதல்ல கீழே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வெளியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்கூட்டி இருக்கிறத காட்டுறாங்க. இதில் பார்த்தீங்களா எம்தி இனிஷியல் போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. என்னடா அர்த்தம் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீனாவுக்கு நான் இந்த மாதிரி இதிலே நடமாடும் பூக்கடை மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சகுனி வேலை பார்த்து இந்த கடையை தூக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் இதுக்கும் அம்மா பேரை வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த பேர் தான் நமக்கு செட் ஆகலையே, அதை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. மனோஜ் ரோஹிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டாங்க. ரெண்டு பேருமே முன்னாடியே போகிறாங்க. என்னால் நான் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொலைச்ச பழத்தை நமக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு ஒரே துடுப்பிச்சிட்டு ஜீவா மட்டும் தான் அவங்களோட போய் விசாரிக்கணும்னு பிளான் போடுறாங்க. மீனா அவங்களோட வண்டியை அவங்க கூட வேலை பார்த்தவங்கள்ட்ட போய் காட்ட போகிறாங்க. பரவாயில்லையே முத்து மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு, இதெல்லாம் அவங்க அப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பான்றாங்க. சத்யா அப்பயும் பார்த்தீங்கன்னா முத்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாரு. மீனா சத்யாவை ரெண்டு இடத்துல திட்டிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜ் ஒரு இடத்துக்கு போய் மனோஜ் தொலைச்சப்படுது அந்த பொண்ணை ஃபோட்டோ காமிட்டு நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நடக்கும் எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.